வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம போட் நெக் எப்படி சுடிதாருக்கு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம போட் நெக்கை பேப்பர் ஃபியூஷனில் எப்படி டிராயிங் பண்ணலான்னு பார்க்கலாம். பேப்பர் ஃபியூஷனை இது மாதிரி இருக்கிறத ஆன் ஃபோல்டில் மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு இது போட் நெக்குன்றதுனால நம்மளோட இன்னர் நெக்கை விட 1.5 இன்ச் வந்து ஜாஸ்தி இருக்கணும். அதுக்கு என்னோடது 2.25 அப்படின்னா அதை விட ஜாஸ்தினா 4.25 அது மாதிரி வருது. 4.25 வச்சுக்கணும். எப்பொழுதுமே விட 1.5 இன்ச் ஜாஸ்தி இருக்கணும்ன்ற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளோட டெப்த்து வந்து நெக் டெப்த்து வந்து 7 இருக்கும். 7 வந்து இதில் நம்ம வந்து 3.5 3 வச்சுக்கலாம். இந்த இதுக்கு இதெல்லாம் ஒரு லைன் போட்டுடலாம். எப்பொழுதும் எல்லா நெக்குக்கும் எடுக்கிற மாதிரி தான். இதுவும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு. நம்ம வந்து பொதுவாக யூனெக்குக்கெலாம் வரும்பொழுது இதுலேருந்து தொடங்கி இது வரைக்கும் அந்த இதை வைப்போம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு டிராயிங் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு இப்போ போட் நெக்குன்றதுனால இது ஒரு 1 இன்ச் முன்னாடி நம்ம இப்படி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வோட இது வந்து இது இந்த இடத்துட்ட முடிகிற மாதிரி இப்படி முடியும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக அது போட் மாதிரியே வரும்ன்றதுக்காக இது மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். அது மாதிரி கீழேயும் ஒரு 1 இன்ச்சு இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த போட் நெக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி துணியில் வச்சு நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து இந்த ஷைனிங் சைடு வந்து இந்த துணியில் ராங் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம அயர்ன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து அயர்ன் பண்ணதை 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இதை மடித்து வச்சு நம்ம இப்போ தச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்கை வந்து எப்படி சுடிதாரில் வச்சு ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த நெக்கை வந்து மடிச்சுட்டு சென்டரில் ஒரு வீணாச்சு. அது மாதிரி சுடிதாரையும் மடிச்சுட்டு சென்டரில் ஒரு வீணாச்சு போட்டுக்கணும். இது வந்து சுடிதாரோட ரைட் சைடு. இது வந்து நெக்கோட ரைட் சைடு. 2 ரைட் சைடும் வீணாச்சு நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து பின் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். பின் பண்ணிவிட்டு நம்ம 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போது இப்போ நம்ம தச்சுட்டோம். அந்த நெக் லைனை பின்ன எடுத்துகிட்டு இந்த பேப்பர் ஃபியூஷனை ஒட்டின மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ஸ்லிட்டு மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம அதை திருப்பும்போது கரெக்டாக வரும் அந்த ஷேப்.
இதை நம்ம இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ டர்ன் பண்ணிட்டோம். இதில் வந்து எப்படி கார்டிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். கார்டிங் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி பண்ணணுன்றதை நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்துங்க. இது வந்துட்டு இதுக்கு ஒரு பயாஸ் எடுத்துருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா இது வந்து இந்த ஃபுட்ரு வந்து மாற்றிக்கணும். இதை எடுத்துகிட்டு இது வந்து ஜிப்பர் ஃபுட்ரு. இதை வந்து நம்ம போட்டுக்கணும். இது கார்டிங்க்கு வந்து ஒன் சைடு ஃபுட்ரு தாங்கிறதுனால இதுக்கு வந்து ஜிப்பர் ஃபுட்ரு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கார்டிங் த்ரெட்டு வச்சு இப்படி வச்சு இது மாதிரி வச்சுட்டு அந்த த்ரெட்டை அப்படியே ஒட்டின மாதிரி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி வைக்கலாம். இந்த ரா எட்ஜஸ் எல்லாமும் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து நார்மல் ஃபுட்ரே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதுக்கு. அது மாதிரி நான் இப்போ மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ கார்டிங் வந்து நம்ம ரா எட்ஜஸ் எல்லாமும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இது மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நம்ம இப்படி வச்சுட்டு இந்த சைடில் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை திரும்ப அடுத்தது பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ரா எட்ஜஸ்லாம் இருக்கிற சைடு அதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை வந்து இப்படி டர்ன் பண்ணி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கணும். இதை வந்து நம்ம இப்படி கரெக்டாக எல்லாமே ஃபுல்லாக இதை வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கார்டிங் வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ரெடி பண்ணிட்டோம். பேக் சைடு வந்து எப்படி அதை கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நெக்லைன்லாம் பேக் சைடு வந்து எப்பொழுதும் போல் நார்மலாக பேட்டர்னில் இருக்கிற மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் சைடை ஆன் ஃபோல்டில் மடித்து வச்சுக்கணும். பேக் சைடும் ஆன் ஃபோல்டில் தான் இருக்கணும் அந்த கிளாத்தும் நெக்லைன் கட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி இதை வச்சு இப்படி இந்த இடத்துலேருந்து இதை ட்ராயிங் போட்டுக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு பயாஸ் வச்சு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்டிங் வச்சு போட் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டேன்.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.